வீட்டு சரி கஷ்டம் நம்மளால் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். சரி இந்த பிள்ளை பிறந்ததுக்கு எதுக்குடா வேஸ்ட்டுடான்னு சொல்கிறதுக்கு பேசாத அளவுக்கு நான் வேலை பார்த்துட்டு மாடியிலேயே ஒரு சில பேர் வர சொல்லுவாங்க. சொல்லுவேன் ஆண்டி கேட்பேன். சரி ஓகே கம்மிங்குவாங்க. ஒரு சில பேர் புரியாது. சரி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளித்து தான் அதையும் போய் மேலே போய் கொடுப்பேன். சும்மா லைட்டாக மழை பெஞ்சால் இப்போ ரொம்ப இதாகி மேடு பள்ளத்தில் வண்டியே தெரியாது. ஏன்னா பெட்ரோல் வண்டியாக இருந்தால் போவோம். பெட்ரோல் வண்டி கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்து இன்னும் வரவே இல்லை. இவ்வளோ இது போலியோ அட்டாக்கில் காலை இதாகிடுச்சு. 5 வயசு ஆகும். எப்படி சார் ரைட் இப்போது சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி போலியோ மருத்துவரை போய் அணுகுவீங்களா? என்னென்ன மருத்துவம் இது நான் கொஞ்சம் ஹெல்ப் நான் நடக்கவும் தெரிஞ்சேன். ஆனால் சுத்தமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த தேனி மாவட்டம் சொந்த ஊர், அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே முடியல. கேகே நகர் வரணும். அந்த டயத்தில் வசதி கிடையாது. இல்லைன்னா நடந்திருப்பேன் ஷூ போட்டு. அப்படியே விட்டாச்சு. இன்னொரு தடவை வந்து கேட்டதுக்கு முட்டி விளையிச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் விட்டாச்சு. அப்படியே அதுலேயே நடந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க? 9ஆம் வகுப்பு இடைநிலை தேர்வு பாதி போயிருக்கேன். அதுக்கும் இருந்தால் படிச்சிருப்பேன். வசதி இல்லை, அதனால் நிப்பாட்டிட்டேன். அப்போயே வேலைக்கு போனேன். சோடா கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் படிப்பு நின்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேலைக்கு போயிருக்கீங்க? சோடா கம்பெனி, சைக்கிள் கடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. 2வது நியூஸ் பேப்பரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். 2-3 நிறுவனங்களில் வேலை பார்த்தேன். கட்டுப்படி ஆகலை. சரி இதுலேயே பார்ப்போம்னு இது பண்ணிகிட்ருக்கேன். திருமணம் ஆயிடுச்சுங்களா? இன்னும் திருமணம் ஆகணுங்க. அம்மாவோட இருக்கேன். அப்பா இறந்துட்டார். 2 வருஷம் ஆகுது. என்ன வறுமனை உங்களுக்கு? என்ன வறுமையால் இப்போ இந்த வேலையில் வீட்டு சூழ்நிலையினால் வேலை பார்க்குறேன். வீட்டு சரி கஷ்டம் நம்மளால் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். ₹1 இது பண்ணாமல் பண்ணுவேன். சரி இந்த பிள்ளை பிறந்ததுக்கு எதுக்குடா வேஸ்ட்டுடான்னு சொல்கிறதுக்கு பேசாத அளவுக்கு நான் வேலை பார்த்துட்ருக்கேன். யாருமே பேசாத அளவுக்கு இல்லை, எதுவுமே சொல்கிறது இல்லை. ஒரு சில பேர் இது ஒன்று சரி ஓகே அப்படிங்குவாங்க. மாடியிலேயே ஒரு சில பேர் வர சொல்லுவாங்க. சொல்லுவேன் ஆண்டி கேட்பேன். சரி ஓகே கம்மிங்குவாங்க. ஒரு சில பேர் புரியாது. சரி போனால் அப்புறம் சரி சாரி எனக்கு புரியலை அப்படிங்குவாங்க. சரி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளித்து தான் அதையும் போய் மேலே போய் கொடுப்பேன். ஒரு சில பேருக்கு வயசானவங்க முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் போய் கொடுப்பேன். முடியாது, அவங்க வெளியில் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க அப்படிங்கிறவங்க சரி மேலே போய் கொடுக்குறது. இப்போது சாதா இப்போது நார்மலாக இருக்கவங்க வண்டியை ஓட்டிட்டு சீக்கிரம் டெலிவரி கொடுக்குறதுக்கு நீங்களும் சீக்கிரமாக டெலிவரி பண்ணி வந்துறீங்க. ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்? ஒரு முயற்சி தான். தூரத்தை நினைக்காம, தூரத்தை பக்கமாக நினச்சா சீக்கிரம் கொடுக்கலாம். இதுதான் ஒரு வேலையை. தூரத்தை மட்டும் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் யோசித்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. யோசிக்கக்கூடாது. போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோம், அடுத்த ஆள்கிட்ட நம்ம பிக்கப் பண்ண முடியும். எனக்கு தேவை பைக்கு மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை. பெட்ரோல் வண்டி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிப்பேன். அந்த உதவி இருந்தாலே போதும், இப்போ நான் பண்ணிக்கிடுவேன். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் சார். இது பேரிஸில் ஃபோன் பண்ணுறேன்னாங்க. என்ன பண்ணுறேன், எல்லா ஊரே பைக்கு புது பைக்கு நான் ஓட்ட முடியல. சரி இருக்க வச்சு ஓட்டுவோம்டா அப்படின்னு ஓட்டிகிட்ருக்கேன். அது போய்கிட்டே தான் இருப்பேன். போனால் தான் பைசா வரும். அப்போ தான் கொஞ்சம் பைசா அதிகமாக வரும். எக்ஸ்சேஞ்சாக ₹12 ₹20 எக்ஸ்ட்ரா போடுவான். அதனால் போகிறது. அதிகமாக ஒரு நாளைக்கு ₹1500 கூட சம்பாதிக்கலாம் அசால்ட்டாக.
அதனால தான் மழை டயத்தில் போகிறது.